அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து கொத்து பரோட்டா மாதிரி போட்டாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவுலா மீன் சொல்லுவோம்ல, அது வந்துச்சு. அதுதான் வாங்கினேன். அதை வாங்கி குழம்பு வச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சுரக்கா இருந்துச்சு, அதை அசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சாச்சு. நம்ம வீட்டில் இவ்வளோ தான் லஞ்ச் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எப்பவும் மீன் குழம்பு வச்சோம்னா மீன் வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டோம்னா மீன் உடஞ்சிரும். ஆனால் இந்த மீன்லாம் அப்படி கிடையாது. இது நம்ம தாளிக்கும் போதே சேர்த்து போட்டுடலாம். நான் தாளிச்சதுமே சேர்த்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். யாரெல்லாம் என்னோடய மெத்தடில் குழம்பு வைப்பீங்க, குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு மீன் லாஸ்ட்டாக போடுவேன்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூடாயிருச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெயில் தான் மீன் பொரிப்பேன், இறால் பொரிப்பேன். அது இல்லாத பட்சத்துக்கு தான் நான் மற்றபடி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குருவேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை போட்டோம்னா மீன் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, அப்புறம் வந்து உடையாது. எப்போவுமே தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மீனை போடுங்க. சாதம் வந்து குக்கரில் போட்டேன், மீனும் பொரிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து சுரக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு அதையும் வந்து ஒரு கூட்டு வச்சாச்சு. நம்ம வீட்டு லஞ்ச் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.